முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையிலான பொதுக்கூட்டங்கள் முதலமைச்சர் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ், கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட கழக மகளிரணி சார்பில் பெண்ணாத்தூர் பகுதியில் அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அஇஅதிமுக சார்பில் வாக்கு சேகரிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சங்கராபுரத்தில் நடைபெற்ற வழிகாட்டுதல் முகாமில் அமைச்சர்கள் திரு ப. மோகன், திரு ஆர்.பி. உதயகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்கு சேகரிப்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள நலத்திட்டங்களை எடுத்துரைக்க வேண்டுமென அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கினர். இதனிடையே செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் தொடங்கி வைத்த அரசின் சாதனைகளை விளக்கும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய டிஜிட்டல் விளம்பர வாகனத்தை வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் அமைச்சர் திரு கே.சி. வீரமணி, மேயர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் அரசின் சாதனைகளை விளக்கும் அதிநவீன மின்னணு விளம்பர வாகனத்தை தாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். உதகை பேருந்து நிலையம் உள்ளிட்ட 4 இடங்களில் அரசின் சாதனைகளை விளக்கியும் நலத்திட்டங்கள் குறித்தும் விளம்பர வாகன டிஜிட்டல் திரையில் திரையிடப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர்.